Hello students, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 12th தமிழ் பப்ளிக் எக்ஸாமோட ஆன்சர் கீ பார்க்க போறோம். இன்னைக்கு நடந்த எக்ஸாமோட ஆன்சர் கீ மொழி பாடம் பகுதி 1 தமிழ். இதுல வந்து பகுதி 1ல 14 ஒன் வேர்ட் கேட்பாங்க எப்பவுமே. அந்த 14ல இந்த வாட்டி தான் 13 ஒன் வேர்ட் வந்து புக் பேக்ல வந்திருக்கு. இலக்கண தேர்ச்சி கொள்ளும் அது மட்டும் இல்லாம மொழி ஆல்பம் அதெல்லாம் வந்து வந்திருக்கு. ஒரே ஒரு क्वेश्चन மட்டும் தான் புக் இன்சைட்ல இருந்து கேட்டிருக்காங்க. மின்னே தனியாழி வெங்கதிரொன்றி என்று தண்ணீர் இல்லாத தமிழ். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ அடி எதுகை சீர்மூனை. புக்கில் வந்து ஆப்ஷன் ஈல இருக்கும், ஆனால் இங்கே ஆப்ஷன் ஆல இருக்குது, பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ரெண்டாவது கொஷின் குரங்குகள் விலங்குகள் பறவைகள் பசுக்கள். இதில் வந்து ஆப்ஷன் 4 ஈ தான் கரெக்டான ஆன்சர். ஆனால் இந்த புக்கில் வந்து விலங்குகளும் பசுக்களும் மாறி மாறி இருக்கும். இங்கே வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டுக்கு 3, ரெண்டாவதுக்கு 4, மூணாவதுக்கு 2, நாலாவதுக்கு 1. அடுத்தது மூணாவது கொஷின் வந்து பலர் துஞ்சவும் தான் துஞ்சான். இந்த கொஷினில் வந்து ஈ சோழ நலங்கிலே கூவர் கிழர், அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். நாலாவது கொஷின் விளியரின் யமலி. இது வந்து எப்போவுமே கேட்குற கொஷின் தான். இது வந்து நாய், நாய். ஐந்தாவது கொஷின் சுவடியோடு பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. இதுக்கு ஆன்சர் வந்து வசம்பு மணத்தக்காளிலை சாறு மாவிலைக்காரி. இது மூணுமே வந்து சுவடியோடு பொருந்தும். கடுக்காய் மட்டும்தான் சுவடியில் வராது, அதனால் கடுக்காய். ஆறாவது கொஷின் சென்னை வெறும் நகரம் மட்டுமல்ல நம்பிக்கையின் மையம். இந்த 3 கொடுத்துருக்க 3 கூற்றுமே கரெக்டு, அதனால் ஆப்ஷன் இ ஆ இ அனைத்தும் சரி. ஏழாவது கொஷின் பொருத்தி தேர்க. காதைக்கு சிலப்பதிகாரம், சருக்கம் சூளாமணி, இளம்பகம் சீவக சிந்தாமணி, படலம் கந்த புராணம். இதில் வந்து ஆப்ஷன் ஆ 1க்கு 4, 2க்கு 3, 3க்கு 2, 4க்கு 1. இதான் வந்து கரெக்டான ஆன்சர். எட்டாவது கொஷின் 7 ஆண்டு இயற்றி ஓர் ஈராண்டு சூழ்கடல் மன்னார்க்கு காட்டல். இதில் வந்து 2 கொடுத்துருக்காங்க. மாதவி 7 ஆண்டுகள் வரை நாட்டியம் பயின்றால் 26 வயதில் அரங்கேற்றம் செய்தால். ரெண்டுமே சரியான கூற்று, அதனால் 1 சரி மற்றும் 2ம் சரி. அடுத்ததாக 9வது கொஷின் எளியது அரியது என்பன. எளியது வந்து சொல்வது, அரியது வந்து சொல்லியபடி செய்வது. ஆப்ஷன் இ தான் ஆன்சர். உண்டு பிறந்து வளர்ந்த இடந்தனில். இதில் வந்து பேரச்சம் கேட்டிருக்காங்க. வளர்ந்த அப்படின்றது இதில் பேரச்சம். ஆப்ஷன் ஆ வளர்ந்த. 11வது சர்க்குண உரையை கேட்டு தூண்டப்பட்ட மயிலை சி வெங்கடசாமி எழுதிய நூல் கேட்டிருக்காங்க. இ கிறிஸ்தவமும் தமிழும் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். மறைத்து சொல்லவும் மிகுந்து சொல்லவும். இது வந்து ஆப்ஷன் ஆ குறியீடு. இது வந்து இலக்கிய உத்தி வந்து எப்போவுமே குறியீடு தான். 13வது வந்து பிழையான தொடரை கண்டறிக. பிழையான தொடர் வந்து காலையில் குறில்லா வரணும், ஆனால் இங்கே வந்து நெடில்லா கொடுத்துருக்காங்க. அதனால் காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது அப்படின்றது தான் பிழையான தொடர், அதுதான் இதுக்கு ஆன்சர். ஆப்ஷன் ஆ. 14வது கொஷின் தோப்பில் முகமது மீரானுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்று தந்த நூல். இதுதான் வந்து புக்கின் கொஷின் இ சாய்வு நாற்காலி அப்படின்றத இதுக்கு சரியான விடை. 2 மார்க்ஸில் வந்து எவையேனும் 3னுக்கு விடை தருக. ஞானத்தின் பெரியது எது, வசனம் கவிதை, முகவரேற்றி போனதற்கு. இது 3மே வந்து நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸில் இருக்குது. இந்த 16வது கொஷின் மட்டும்தான் புக்கின்லேருந்து கேட்டிருக்காங்க. 3னுக்கு விடையளிக்க கேட்டிருக்காங்க. 3மே நம்ம அட்டன் பண்ணிடலாம். பிரிவு 2 எவையேனும் 2னுக்கு விடை தருக. இதில் வந்து 19வது கொஷின் 20 வந்து புக்கின், 21 இந்த 3த்தில் 19வது 21 எல்லாருமே அட்டன் பண்ண மாதிரியான கொஷின் தான். பிரிவு 3 எவையேனும் 7னுக்கு விடை தருக. இதில் வந்து தமிழில் பிழை என்று எழுதுவதற்கு இந்த கொஷின் வந்து மயங்கொலி பிழை, அந்த கொஷின் இது பார்த்துக்கோங்க. 23வது வல்லினமைகளை இட்டும் நீக்கும் எழுதுக. 24 வந்து புக் பேக்கில் இருக்கிறது தான் கொடுத்துருக்காங்க. ரங்கன் வெண்கல பாத்திரை கடையை வைத்திருந்தார். ரங்கன் வெண்கல பாத்திரை கடையை வைத்திருக்கிறான்றதுல வந்து இன்னும் ஈ முன்னாடி சேர்க்கணும், இது மட்டும் பார்த்துக்கோங்க. பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்றுக. இதில் வந்து இலத்தை கொளரும்டா அப்போ தான் வயிறு நிறையும். இது வந்து புக் பேக் தான், அதனால் இது பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து 26வது கொஷின் பொருள் வேறுபாடு அறிந்து தொடர் அமைக்க. இதுவும் புக் பேக் தான். 27 இது ரெண்டுமே நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட்டில் இருக்குது. கலங்கி கலங்கு கூட்டல் ஈ பகுதி வினையச்சம். 28வது கொஷின் கலை சொல்லாக்கம். இது வந்து ஸ்டாப்லருக்கு கம்பி தைப்பு கருவி. டெல்லர் வந்து விரைவு காசாளர். அடுத்தது 29வது கொஷின் ஏதேனும் ஒன்றுக்கு புணர்ச்சி விதி. இந்த ரெண்டுமே நம்ம சொன்ன கொஷின் தான். 30வது கொஷின் கோவில் தாமரை கேட்டிருக்காங்க. கோயில் சென்றேன் கோவில் சென்றேன். 2 தாமரையை கண்டேன் தாவுமரையை கண்டேன். நெக்ஸ்ட்டு பிரிவு 3 பகுதி 3 பிரிவு 1 ஏங்கொல்லி நீர் ஞாலத்தில் கட்டும். இது வந்து ஃபஸ்ட் இயர்லேயே இருக்குது. சடாயு இதுவும் எழுதியிருப்பீங்க நினைக்கிறேன். நாட்டிய அரங்கின் அமைப்பு கடையெழுவல்கள். இதுவும் சொன்ன எல்லா கொஷின்லேயும் இருக்க இம்பார்ட்டன்ஸ் தான் வந்திருக்கு மோஸ்ட்லி. அதே மாதிரி பேரிட மேலாண்மை ஆணையம் எப்போவுமே கேட்குற கொஷின்.
மணல் எழுதியது இதுவும் கேட்குற கொஷின் தான். சென்னையின் பண்பாட்டு அடையாளங்கள் எல்லாருமே எழுதியிருப்பீங்க. வேளாண் மேலாண்மை இதுவும் வந்து புக் பேக் கொஷின் தான் கேட்டிருக்காங்க. பிரிவு 3 எவையான 3 எனக்கு பிடித்திருக்கேன். இதில் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன முக்கியமான இந்த அணி அப்படின்றது மட்டும் தான் வந்திருக்கு. அணின்றும் அதுதான் வந்திருக்கு. திணை துறையும் நம்ம சொன்னது தான் வந்திருக்கு. இலக்கிய நயம் பாராட்டுக ஃபஸ்ட் இயரில் இருக்க இலக்கிய நயம் பாராட்டுக தான் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 42வது கொஷின் குற்றம் பார்க்கின் சொச்சம் இல்லை ஊழி பெறணும் தாம் பேரார். இது வந்து எதனா ஒன்று கொடுத்து பழமொழி எழுதணும். இது ஒன்று எல்லோரும் எழுதியிருப்பீங்க. 43வது இது வந்து ஃபஸ்ட் இயரில் இருக்க தமிழாக்கமே தான் கொடுத்துருக்காங்க. எல்லா கொஷினுமே ஈஸியாக தான் இருக்குது. அடுத்தது 5 மார்க்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ராமன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து திருக்குறள் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ஈஸி தான். பண்டைய கால கல்வி முறை ஒரு நகரத்து இது வந்து சென்னை பற்றி எழுதியிருப்பீங்க. இது ரெண்டுமே நமக்கு சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷினில் தான் இருக்குது. அதே மாதிரி சாலை விபத்தில்லா தமிழ்நாடு ஜென்ரலாக எழுதுறது தான். ஊரை தன் பொறுப்புணர்வால் மாற்றிய மருதனின் நலப்பண்பு எப்போவுமே கேட்குற ஒரு கொஷின். இது இந்த வாட்டி வந்திருக்கு. எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் வந்திருக்கு. பகுதி 5 வந்து அடிப்பெருநாமல் எழுதுக அறிவும் புகழும் இந்த புறநானூற்று பாடல் கேட்டிருக்காங்க. பொருள் முடிகிற குரல் வந்து அக்காமை செல்வத்திற்கு ஆதரன் வெக்காமை வேண்டும் பிறன்கை பொருள் இந்த குரல் கேட்டிருக்காங்க. இதை பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.